நாள் இனிய நாள். வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பத்தி பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து திரைப்படங்களை வெளியிட மாட்டோம், படப்பிடிப்புகள் நடத்த மாட்டோம், மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷனை வேலை செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளர்களை கேட்காம தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தன்னிச்சையாக முடிவு பண்ணி எங்களுக்கு லெட்ரு கொடுங்க, ஒரு புது படத்தை வெளியிட்டீங்கன்னா ஒரு 8 வாரங்களுக்கு அதை நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஓடிடி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரை கலந்து ஆலோசிக்காமல் அவர்களே தன்னிச்சையாக ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சோன்னா தயாரிப்பாளர்கள் முதலாளிங்க எப்பவுமே அவங்க படம் போடுறவங்க, அவங்க பணத்தை எப்படி எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்கள கலந்து ஆலோசிக்காமல் அவங்கள வெளியிட்டனால ஒரு என்ன பண்ணிட்டாங்க, தயாரிப்பாளர் அதிரடியாக அவங்க இப்போ யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமே முடிவு பண்ணி செப்டம்பர் 1 முதல் நாங்கள் படம் வெளியிட மாட்டோம், படப்பிடிப்பு நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தொழிலாளர்கள் பெப்சி என்ற சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 சங்கங்கள் இணைந்து பெப்சி என்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 24 சங்கங்களையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4லிருந்து 5 நபர்கள் கணக்கு பண்ணோம்னா நேரடியாக திரைப்படங்கள்ல பணிபுரியக்கூடிய 25,000 தொழிலாளர் குடும்பத்தை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. இது மறைமுகமாக இந்த பெப்சி தொழிலாளர்கள் இல்லாம திரைத்துறைக்கு தினந்தோறும் படப்பிடிப்புக்கு உதவக்கூடிய மறைமுகமாக உதவக்கூடிய தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் 1,00,000 பேர் இருக்காங்க. இது 2,00,000 பேர் வாழ்வாதார பிரச்சனை. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையா தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சாங்க அப்படின்னா அவங்க சைடு 100% நியாயம் இருக்கு. அவங்க போட்ட பணம் எப்படி அவங்க எடுக்கிறது? ஏன்னா தயாரிப்பாளருக்கு எந்த வகையிலாவது உதவி பண்ணியிருக்கணும். தியேட்டர் அதிபர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் எந்த வகையிலாவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேட்குற இதுல ஒரு நியாயமான ஒரு கருத்தா இருக்கும். எந்த வகையிலுமே உதவி செய்யறதில்ல. உதவி அப்படின்னா எப்படின்னா, முன்னாலாம் அந்த ஃபிலிம்ல எடுக்கையில பார்த்தீங்கன்னா படம் பூஜை நடக்கையிலேயே ஏவிஎம்லையோ அல்லது பிரசாத்லையோ அல்லது வாகினி இந்த மாதிரி படப்பிடிப்பு தளங்களில் பூஜை போடுற அன்னைக்கு தேட்டர்ஸ் ஓனரும் திரைப்பட அதிபர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் விநியோகஸ்தர்களும் பார்த்தீங்கன்னா முன்ன அட்வான்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு 20 லட்ச ரூபா அட்வான்ஸாவே வந்துடும் இவங்க சைடு இருந்து. அப்ப தயாரிப்பாளருக்கு அந்த சுமை தெரியாது. இப்ப அப்படி யாருமே உதவி பண்றது இல்லை. எந்த வகையிலுமே தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணாம ஒரு தன்னிச்சையா முடிவு பண்ணி நீங்க எங்களுக்கு கடிதம் கொடுங்க, 8 வாரம் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா தயாரிப்பாளர் கோவம் நியாயமான கோவம் தான். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதன் மூலமா என்ன சொல்ல வரோம்னா, இந்த 2,00,000 தொழிலாளர்கள் வாழ்வாதார பிரச்சனை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2,00,000 தொழிலாளர் வாழ்வாதார பிரச்சனை எப்படி பாதிக்கும்? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே ஒரு 25,000 பேர்ல ஒரு 10,000 12,000 பேர் தினந்தோறும் வேலைக்கு போறவங்க. தினந்தோறும் வேலைக்கு போறவங்கன்னா ஒரு சினிமா சாதாரணமா இல்லைங்க. இப்போ காலையில அதிகாலையில 2 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கேட்பாங்க, என்ன 2 மணிக்கு எப்படி வேலை ஆரம்பிப்பாங்க? 2 மணிக்கு வேலை ஆரம்பிப்பாங்க. இந்த 24 சங்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நலபாக சங்கம்னு ஒன்று இருக்கு. அவங்க அதிகாலையில் 2 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் டிஃபன், அதாவது காலை உணவு தயார் செய்து படப்பிடிப்பு தளத்துக்கு அனுப்பணும். இப்போ காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு அவங்க வேலை செஞ்சாதான் ஒரு 5-6 மணிக்குள்ள அவங்க காலை உணவை தயார் செய்து அனுப்ப முடியும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 மணிக்கெல்லாம் காலையில் அதிகாலையில் 4-5 மணிக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் சொல்லுவாங்க, தயாரிப்பு உதவி நிர்வாகிகள். அவங்க வந்துருவாங்க. அவங்க மூலமா படப்பிடிப்பு தளத்துக்கு நம்ம அனுப்புவோம். இப்போ இது மாதிரி காலையில் 2 மணில இருந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி 4 மணி 5 மணின்னு இப்போ அதாவது ஃபிலிம் அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா 9 to 6 இருக்கும் சொல்லுவாங்க. 9 to 6 ஒரு கால் சீட்டுன்னுவாங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு முதல் ஷாட் வைக்கிறாங்கன்னா டைரக்ட் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்தால் போதும். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் அந்த மெஸ்ஸுக்கு காலை உணவு எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 வரணும். அதுக்கு முன்னால் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் தயாரிப்பு உதவி நிர்வாகிகள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் மெஸ்ஸுக்கு வரணும். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே
3 மணிக்கே எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்கணும் அந்த நலபாக சங்கம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் லைட் மேன் வந்துருவாங்க. இப்படி ஒரு 10 சங்கங்கள் காலையில் அதிகாலையில் நான் சொல்ல வர்றது அதிகாலையில் வரக்கூடிய ஒரு 4-5 முக்கிய சங்கங்கள்ல லைட் மேனு, நலபாகம், மகளிர் மகளிர் இருக்காங்க. இதில் தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு. மகளிர் சங்கம் சொல்லிட்டு அவங்களும் காலையில் சீக்கிரம் வந்துருவாங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வரோம்னா இவர்கள் பிரச்சனையை வந்து தினக்கூலி மாதிரி தான். அவங்களாம் வேலைக்கு போவாங்க, அன்னைக்கு சம்பளம் வாங்குவாங்க, அன்னைக்கு அவங்க பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க. அப்படி இருக்கவங்க இந்த செப்டம்பர் 1 முதல் நாங்கள் படப்பிடிப்பை நடத்த மாட்டோம், புதிய திரைப்படங்களை வெளியிட மாட்டோம்னு தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல வரோம்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த தயாரிப்பாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை நம்ம சொல்றோம். ஆனா நம்ம தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு தயாரிப்பாளர் ஒரு நல்ல முடிவை எடுத்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். இது 2 லட்சம் பேருன்ற வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. தயாரிப்பாளர்களுக்கு அது எப்படிங்க நீங்க 2 லட்சம் பேர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா 2 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப காலையில ஒண்ணும் இல்லை சார், பால் விற்கிறவங்க கூட வந்து இந்த சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். காலையில அதிகாலையில பாத்தீங்கன்னா பால் விற்கிறாங்க இல்லையா, அவங்க பால் என்ன பாலுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? காலையில டீ போடணும், 11 மணிக்கு பாத்தீங்கன்னா மோர் கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ படப்பிடிப்பு தளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றேன். அதுக்காக அந்த பாலும் தேவைப்படும். இந்த பால் விற்பனை செய்யறாங்க இல்லையா, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. மளிகை கடை சொன்னா நம்ப மாட்டீங்க, சினிமாவுக்கு மளிகை கடைக்கு என்ன சம்பந்தம்? மளிகை கடைக்காரர்களும் பாதிப்பாங்க. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா வடபழனி சாலிகிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 25-30 மளிகை கடைகள் சினிமாவை நம்பியே இருக்கு. அப்ப 30 மளிகை கடைனா ஒரு கடைக்கு 4 பேர் 5 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க குடும்பம் இருக்கு. இது அதாவது இது மிகைப்படுத்திலாம் சொல்ல, இது நிஜம். மளிகை கடைக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காலையில டீ தூள் வாங்கணும், பால் வாங்கணும், சக்கரை வாங்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா கார்பெண்டர் இருக்காங்க, மோல்டர் இருக்காங்க, பெயிண்டர் இருக்காங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா துறையில 24 சங்கத்துல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றது அது மிகப்பெரிய ப்ராசஸிங். அது பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. அதுக்கு பின்னால வேலை செய்யறவங்க நிறைய இருக்காங்க. நான் இது படப்பிடிப்பு முடிகிற வரையுமே தினந்தோறும் வேலை செய்யறவங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கம் வந்து நல்ல முடிவு எடுத்து, தயாரிப்பாளர் தான் வந்து முதலாளிங்க. யாருக்கு? இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் முதலாளிங்க. அதனால வந்து அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து தொழிலாளர்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தொழிலாளர்களுடைய குடும்பத்தை, அவங்க குடும்ப வாழ்வாதார பிரச்சனை தினந்தோறும் நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இப்ப பள்ளிக்கூட போற பிள்ளைங்களுக்குலாம் சார் நீங்க சொன்னா நம்ப மாட்டாங்க சார், தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, தினமும் வந்து இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அன்னைக்கு அதாவது இப்ப அன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க சார். அதனாலதான் சொல்ல வரேன், தயாரிப்பாளர் வந்து ஒரு நல்ல முடிவு பண்ணி படப்பிடிப்பை நிக்காம. இன்னொரு விஷயம், இப்பதான் நம்ம சமீபத்துல நம்ம நேத்து கூட ஒரு நண்பர் சொன்னார், சினிமாவை சார்ந்த ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, சம்பள பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ தயாரிப்பாளருக்கும் எங்க பெப்சி அமைப்பும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் உயர்த்தி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை இப்பதான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த படப்பிடிப்பு வந்து நிப்பாட்டுறதுனால இந்த சம்பள உயர்வையும் தள்ளி போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு தொழிலாளர்கள் மத்தியில. வேலை வேலை கிடைச்சாதான் சம்பளம், அதுவும் ஓகே. இந்த சம்பள உயர்வும் வந்து இன்னொரு 3 மாசம் 6 மாசம் அப்படியே தள்ளி போயிடுமோ, நம்ம புது சம்பளம் வாங்க முடியாதோ அப்படின்ற ஒரு நிலைமையை உண்டு பண்ணுது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, முடிந்த அளவு தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்களின் நலன் கருதி வருகின்ற செப்டம்பர் 1 முதல் நடக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை வெளியிட மாட்டோம், படப்பிடிப்பு நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கத முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வரோம். பார்ப்போம், தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் நம்ம சொல்ல வரோன்றதோட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய ஆசையா தான் நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்ப்போம். இன்னொரு 2-3 நாட்கள் இருக்கு செப்டம்பர் 1க்கு. அதற்குள்ளே ஒரு நல்ல முடிவு தயாரிப்பாளர், அதாவது இவர்களே நம்ம தியேட்டர் ஓனர்ஸும் விநியோகஸ்தர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து நம்ம தான் ஒரு அவசரப்பட்டு ஒரு அறிக்கையை அனுப்பிச்சிட்டோமோ, தயாரிப்பாளர் கலந்தாலோசிக்காமல் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி தயாரிப்பாளருக்கு ஒரு கடிதம் கொடுத்து நாங்கள் தான் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1லேருந்து நீங்கள் படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தாங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் விசேஷ நாட்கள் நிறைய இருக்கு. விநாயகர் சதுர்த்தி இருக்கு, ஆயுத பூஜை இருக்கு, வரிசையா கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு, வரிசையா விசேஷ நாள்கள் இருக்கு. விசேஷ நாள்கள்ல படத்தை ரிலீஸ் பண்ணல
நிறைய கலெக்ஷன் வரும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு தயாரிப்பாளருக்கு தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதன் மூலமாக தயாரிப்பாளருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, 25,000 குடும்பங்கள், ஒருத்தனுடைய வாழ்வாதார பிரச்சனை 2,00,000 பேர், 25,000 குடும்பங்கள்னா கிட்டத்தட்ட 2,00,000 பேர் மறைமுகமாக நேரடியாக வேலை செய்கிறவங்க, மறைமுகமாக வேலை செய்கிறவங்க, இந்த 2,00,000 பேர் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல முடிவுக்காக தயாரிப்பாளர்கள் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். பார்ப்போம், நல்ல நல்ல முடிவே வரும் நம்புவோம். மீண்டும் நாளை ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.